ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபியு ட்ரைலர் வந்து 40 மில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம தல அவரோட ட்ரைலர் வந்து இந்த மாரி ஒரு மாஸ் வந்து நான் மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷட்டலான ஒரு ட்ரைலரு, ஷட்டலான ஒரு படம் இந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ட்ரைலர் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டுங்க. அதாவது சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காரு நம்ம மாத்விக்கு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் வந்து ரொம்ப ஒரு எனக்கு பிடிக்கல. ஏன்னா ரொம்ப ஒரு கம்மியா இருக்கிற மாரி ஒரு ஃபீலு. ஏன்னா நம்ம அனிருத் அவரது வந்து அந்த வேதாளம் மியூசிக் வந்து அந்த கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்குமே இப்ப இல்ல. இன்னும் எத்தன வருஷம் ஆனாலுமே அந்த மியூசிக் வந்து நின்னு பேசும் அவரது. அந்த அளவுக்கு மியூசிக் இருக்கும். பட் நம்ம ஜிவி பிரகாஷ் ஏதோ மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு ஃபீல் இருக்கு. ஒருவேள படத்தோட நம்ம இந்த பிஜிஎம்மோ, ஒருவேள அந்த சிச்சுவேஷனோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா, அந்த மாரி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா எனக்கு கனெக்ட் ஆகலன்னு தான் தோணுது. நான் பார்த்து ரசிச்ச வரைக்குமே. ஏன்னா ஒரு டைமுக்கு பல டைம் நான் ட்ரைலர் பார்த்தாச்சு. ஸோ எனக்கு எங்கேயுமே பெருசா புடிக்கல. அது ஏதோ இந்த புலி புலின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி வந்து நெறைய ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதாவது வினோத்சந்தர் அப்படின்னு சொன்னாலே அவரது பார்த்தீங்கன்னா, வின்டேஜ் மெட்டீரியல் கம்பல்சரி இருக்கும். அதாவது வைப் மெட்டீரியலு. ஸோ அது பஞ்சமே இல்லாம இருக்குது. ஏன்னா நம்ம மார்க் ஆண்டனி படமெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த பஸ் சீனும் சரி, அந்த வின்டேஜ் சீனும் சரி, நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்து தெறிக்க விட்டுருப்பாரு ஒவ்வொரு சீனுமே. அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. பார்ப்போம் இந்த படத்துல ஒரு வேள ஏன்னா மத்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா, இந்த படத்துல அவரோட படத்துல அவரோட ரெஃபரன்ஸே வச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ட்டு என்னால கெஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. என்ன ஒண்ணு நாம எப்படி தியேட்டருக்கு போறோமோ, அதே ஃபீலோட என்டர்டெயின்மென்ட்டோட, அதே என்ஜாய்மென்ட்டோட நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போய் பார்த்துட்டு ஒரு திருப்தியோட வந்தா நல்லா இருக்குன்ற மாரி ஒரு மன திருப்தியோட இருக்கிற மாரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, ரொம்பவும் பெருசாவும் வேணாம். ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு படம் புடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு பிச்சிக்கும். ஒருவேள நம்ம அந்த தமிழ் சினிமாவுடைய 1000 கோடி தாகத்த வந்து தீர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பட் எப்படி இருந்தாலுமே நம்ம தல ஃபேன்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு படம் வந்து லாஸ்ட்டா 2012ல வந்திருக்கு. அதாவது மங்காத்தா. மங்காத்தாவுக்கு அப்புறமா அவரு இறங்கி அடிச்ச ஒரே ஒரு படம் இது மட்டும் தான். இதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு படம் வருமா? வராதான்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஸோ இந்த படத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ எஃப்டிஎஸ் போறீங்கன்னு சொல்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.